இப்படி ஆனந்தமாக ஆடிப்பாடி திரிந்த இந்த பள்ளி பருவத்தின் பின் வருவதுதான் இனிய வாலிபப் பருவம். உயிர் துடிப்புடன், மனதில் நிறைந்த காதலுடன், மன்மத பானங்களை வீசி எறிந்து காளையரும் கன்னியரும் காதல் மயக்கத்தில் சுற்றி வரும் இனிய பருவம். காதல் என்னும் மது ரசத்தினை தனது இனிய குரலால் பாடி உங்களை மயக்க வருகிறார் திருநாவுக்கரசர். பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி இரு வேளைகளில் ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9, இரவு 7:30 என அமைவதை மற்றைய நாடுகளில் இருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வேலையை கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் 1351வது நாளாக நிகழ்வுகள் தளத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய ஒரு சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரை வழங்கிய பின் இன்றைய இரவு இசையும் கதையும் என்ற நிகழ்வு திருநாவுக்கரசு மாஸ்டர் சர்வசுந்தரலிங்கம் மாஸ்டர்களால் நடத்தப்படும். பின்னர் கலந்துரையாடலுடன் அறிவித்தலுடனும் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பரவட்டும். இனி தியானத்தை அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் வழி நடத்துவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிகவும் நன்றி. எமது உடலில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மின்சார காந்த சக்தி ஒன்றுள்ளது. இந்த காந்த சக்தியை நாம் வலுப்படுத்தும் போது ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். இந்த காந்த சக்தியை வலுப்படுத்துவதற்கு பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை தான் தியான பயிற்சி ஆகும். இந்த தியானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வரும் பொழுது நமது காந்த சக்தியினூடாக நாம் நோயற்ற வாழ்வை வாழலாம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் போது நாம் ஒரு விரும்பிய மனிதராக வாழலாம். ஏனெனில் நாம் ஆரோக்கியமான வாழ்வை எடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் இந்த தியானத்தை காலை மாலை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வர வேண்டும். இந்த தியானத்தை எவ்வாறு செய்வது? மூச்சு என்பது எமது உடலில் நாம் பிறந்த நாள் தொடக்கம் நாம் சுவாசித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த மூச்சை ஒரு நேரம் கொடுத்து கவனிப்பது தான் தியானம். இந்த தியானம் என்பது 5 வயது சிறுவர் முதல் பெரியோர் வரை எவரும் இலகுவாக செய்யக்கூடிய தியானம். இதை எவ்வாறு செய்வது என்பதை இப்பொழுது பார்ப்போம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் சம்மணங்கால் போட்டு ஒரு விரிப்பின் மேல் அமர்ந்து கொள்ளலாம். முதுகுத்தண்டு நிமிர்ந்திருத்தல் வேண்டும். நாற்காலியில் அல்லது சோஃபாவில் இருப்பவர்கள் நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். கால் பாதத்தை அதாவது இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ள வேண்டும். கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு எமது உடலில் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் எமது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு தருணத்தில் நாம் எமது மூச்சையை மறந்து விடுவோம். அந்த எண்ணமற்ற நிலை வரும்போது எமது உச்சந்தலையினூடாக அந்த காந்த சக்தி என்று நாம் முந்தி குறிப்பிட்டது போல் அந்த காந்த சக்தி எமது உச்சந்தலையினூடாக உடல் முழுக பரவச் செய்து நாம் எமது நரம்பு மண்டங்கள் எல்லாத்துக்கும் இரத்தோட்டம் சீராக நடைபெறுகின்றது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் உங்கள் மூச்சை கவனித்த வண்ணம் தியானத்தில் அமர்ந்திருங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாது அமர்ந்திருக்க வேண்டும். நன்றி,
வகைகள் உள்ளன. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு ஒரு அருமையான தியானம் செய்த கண்களை உங்கள் கைகளை பார்த்து உள்ளங்கைகளில் பார்த்து கொள்ளுங்கள். நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி அருந்ததி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய அருந்ததி மாஸ்டருக்கு முதலில் நன்றி. திரைமறைவில் இருந்து கொண்டு இதற்குரிய இசையை வழங்கியவருக்கும் பிதாதைகளை போட்டவர்களுக்கும் இதை பதிவு செய்து கொண்டிருப்பவருக்கும் எமது நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இன்று இரவு நிகழ்வாக இருக்கும் இசையும் கதைக்கு வருவோம். அதை வழங்க இருப்பவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. முன்பும் இந்த தலைப்பிலே நிகழ்வை நடத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் ஆஸ்திரேலியாவிலே வசித்துக் கொண்டு இந்த தளத்தை எங்களுக்கு மிகவும் ஆதரவு காட்டிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. திருநாவுக்கரசு மாஸ்டர் பள்ளி பருவத்திலேயே அவருடைய பாடல் திறனை வெளிப்படுத்தியதாக இந்த தளத்தில் கூறியிருந்தார்கள். சர்வசுந்தரலிங்கமும் இந்த தளத்தில் நான் ஜாயின் பண்ண நாட்களில் அருமையான பாட்டுகள் எல்லாம் பாடியிருந்தது எனக்கு இன்னும் நினைவாக இருக்கின்றது. மேலும் இனத்தை விலக்கெடுத்தாமல் அவர்களை இப்பொழுது தனது புரோகிராமை நிகழ்வை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய இசையும் கதையும் நிகழ்ச்சியை மனித வாழ்க்கையின் பருவ நிலைகள் என்னும் தலைப்பில் திரு திருநாவுக்கரசு அவர்களும் சரோஜா தேவி சுந்தரலிங்கம் ஆகிய நானும் சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து வழங்க முன்வந்துள்ளோம். மனிதர்களாகிய நாம் வாழ்க்கையில் கடந்து செல்லும் முக்கிய படிநிலைகள், அதாவது ஆங்கிலத்தில் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்லுவார்கள். மனிதர்களாகிய நாம் வாழ்க்கையில் கடந்து செல்லும் முக்கிய படிநிலைகளை மிகவும் சுருக்கமாக விளக்கி இனிய கருத்து நிறைந்த பாடல்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். நிகழ்ச்சியை முதலில் இறை வணக்கத்துடன் ஆரம்பித்து வைக்க தீர்மானித்துள்ளோம். இசை என்னும் மாலை தொடுத்து எம்மை இவ்வுலகில் படைத்து காத்து வாழ வைக்கும் பராசக்தி தாயை வணங்கி பணிந்து ஆரம்பித்து வைக்கிறார் எமது தளத்தின் இசை வித்தகர் திரு திருநாவுக்கரசு அவர்கள். எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கம். எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை, அவள் பெயர் மூகாம்பாள். எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை, அவள் பெயர் மூகாம்பாள். நான் அவள் பிள்ளை, துயர் எனக்கில்லை. நான் அவள் பிள்ளை, துயர் எனக்கில்லை. காப்பாள் ஜெகதாம்பா. எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை, அவள் பெயர் மூகாம்பா. நான் மறந்தாலும்
தாய் மறவாத உள்ளமோ அன்னை உள்ளமோ நான் மறந்தாலும் தாய் மறவாத உள்ளமோ அன்னை உள்ளமோ உன்னுயிர் யாவும் உருகிட பாடும் வெள்ளமோ அன்பின் வெள்ளமோ உமையும் பேச உதவிய தேவி உமையும் பேச உதவிய தேவி தீமைகள் தீர்ப்பார் சன்னதி மேவி எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை அவள் பெயர் மூகாம்பாள் ஆயிரம் வேஷம் ஆயிரம் கோஷம் அதுதான் நாளும் இங்கே ஆயிரம் வேஷம் ஆயிரம் கோஷம் அதுதான் நாளும் இங்கே ஆனந்த யோகம் அனுபவ ஞானம் அடடா கண்டேனங்கே இசையனும் மாலை தொடுப்பதல் வேலை இசையனும் மாலை தொடுப்பதன் வேலை நடப்பவை யாவும் நாயகிலீலை எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை அவள் பெயர் மூகாம்பாள் நான் அவள் பிள்ளை துயர் எனக்கில்லை நான் அவள் பிள்ளை துயர் எனக்கில்லை காப்பாள் ஜெகதாம்பா எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை அவள் பெயர் மூகாம்பாள் மனித பிறவியின் முதலாவது பருவம் குழந்தை பருவம். எம்மை பெற்றெடுத்த அன்னை தந்தையர் எம்மை அன்புடன் அரவணைத்து பாலூட்டி சீராட்டி அறிவு புகட்டி பல கனவுகளுடன் எப்படி வளர்த்தனர் என்பதை நினைவூட்டும் ஒரு அழகிய பாடலை தனது இனிய குரலால் பாடி எம்மை மகிழ்விக்க வருகிறார் திருநாவுக்கரசர். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன் இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை இட்டு வைத்தேன் நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட
ஊக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள். தூக்கமருந்தினை போன்றவர் பெற்றவர் போற்றும் புகழுரைகள். நோதிற்கும் மருந்தினை போன்றவர் கற்றவர் கூறும் அறிவுரைகள். கூறும் அறிவுரைகள். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். ஆறு கரை அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். ஆறு கரை அடங்கி நடந்தினில் இனி காடு வளம் பெறலாம். தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடும் நலம் பெறலாம். நாடும் நலம் பெறலாம். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்புதவறிய பிள்ளை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை. பேர் சொல்லி வாழ்வதில்லை. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டில கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. அடுத்தது பள்ளிப் பருவம். இப்பருவத்திலே அனைவரும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் பட்டாம் பூச்சிகள் போல் ஆடி பாடி விளையாடி கவலையற்றவர்களாக இனிய கனவுகளுடன் துள்ளித் திரிந்து மகிழ்வதை விளக்கும் ஒரு பாடலை மயக்கும் குரலால் பாடி மகிழ்விக்க வருகிறார் திருநாவுக்கரசர். வாருங்கள். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். லலா லாலா லலா லாலா லலா லாலா லலலால. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே. கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே. காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. லால 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 லா. தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே. சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே பேசவில்லையே. வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே. போகும்போது வேறு பாதை போகவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம்.
தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழியில்லாமல் பேசவில்லையே, வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும் போது வேறை பாதை போகவில்லையே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டுமோ, இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். இப்படி ஆனந்தமாக ஆடிப்பாடி திரிந்த இந்த பள்ளி பருவத்தின் பின் வருவதுதான் இனிய வாலிப பருவம். உயிர் துடிப்புடன், மனதில் நிறைந்த காதலுடன், மன்மத பானங்களை வீசி எறிந்து காளையரும் கன்னியரும் காதல் மயக்கத்தில் சுற்றி வரும் இனிய பருவம். காதல் என்னும் மது ரசத்தினை தனது இனிய குரலால் பாடி உங்களை மயக்க வருகிறார் திருநாவுக்கரசர். பாடுங்கள். காதலில் பொன் வீதியில் காதலன் பண் பாடினான், பண்ணோடு அருகில் வந்தேன் நான், கண்ணோடு உறவு கொண்டேன். காதலின் பொன் வீதியில் காதலன் பண் பாடினான், பண்ணோடு அருகில் வந்தேன் நான், கண்ணோடு உறவு கொண்டேன். காதலில் பொன் வீதியில் நான் பண்ணொன்று பாடினேன், பண்ணோடு ஒருத்தி வந்தாள் என் கண்ணோடு ஒருத்தி வந்தாள். காதலின் பொன் வீதியில் காதலன் பண் பாடினான், திருப்பார்கடலில் பொன் மேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக, திருப்பார்கடலில் பொன் மேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக, இனி தனிமை இல்லை பகல் இரவு இல்லை, நாம் வாழ்ந்திருப்போம் இனிதாக. இரு பொன் மலரில் ஒன்று என் மலராம், தேன் கொள்ள வந்தேன் மனம் போல, என் மனதினிலே உன் நினைவுகளே, அதை அள்ளி வந்தேன் உனக்காக. காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான், பண்ணோடு அருகில் வந்தேன் நான், கண்ணோடு உறவு கண்டேன். விழியோரங்களில் சிற நேரங்களில் வரும் பாவங்களும் கவியாகும், அந்த கவிதைகளில் உள்ள பொருள் அறிந்து அதை சுவைப்பது தான் கலையாகும். அந்த கலைகளிலும் பல புதுமையுண்டு, அதை பழகுவதே பேரின்பம்.
இன்ப வாசலிலே ஒரு காவலில்லை, இனி காலமெல்லாம் உன் சொந்தம். காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான், வண்ணோடு அருகில் வந்தேன் நான், கண்ணோடு உறவு கொண்டேன். ஓ அடுத்து வருவது மனித பிறவியின் அதி முக்கிய பருவம், இல்லறமே நல்லறமாக வாழும் பருவம். இதனைத்தான் திருவள்ளுவர் பெருமான் கூறினார், இல்லறத்தின் பின் தான் துறவறம் சிறந்ததென்று. கணவன் மனைவி குழந்தைகள் என அன்புடன் இணைந்து வாழும் குடும்பம் என்னும் பல்கலைக்கழகத்தில் நாம் இணைந்து வாழ்ந்து மகிழும் அனுபவத்தை விளக்கும் ஒரு அழகிய பாடல் இப்பொழுது வருகின்றது. வாருங்கள் திரு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமும், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமும், அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. எங்கள் வீடு கோகுலம், என் மகன் தான் கண்ணனாம், தந்தை வாசுதேவனோ தங்கமான மன்னனாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. அன்னை எனும் கடல் தந்தது, தந்தை எனும் நிழல் கொண்டது, பிள்ளை செல்வம் எனும் வண்ணம் கண்ணன் பிறந்தான். நன்றி சொன்னும் என்றும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது, எங்கள் இல்லம் என்னும் பேரு கண்ணன் வளர்ப்பான். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், வெள்ளம் போல ஓடுவான், வெண்மணல் மேலாடுவான், கானம் பாடி கோடி பாடுவான், கண்ணன் என்னை தேடுவான். மாயம் செய்யும் மகன் வந்தது, ஆயர் பாடி பயம் கொண்டது, அந்த பிள்ளை செய்யும் லீலை நான் அறிவேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. எல்லா பருவங்களையும் இனிமையாக கடந்து முதுமை பருவத்தை அடையும் போதுதான் மனிதனது மனதில் குழப்பம், பயம், பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகள் தலை தூக்குகின்றன. மயக்கமா கலக்கமா? எதுவும் வேண்டாம், இதோ வருகிறார் சிம்மக்குரலோன் திருநாவுக்கரசு உங்களை அமைதிப்படுத்தும் இனிய பாடலுடன். வாருங்கள். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா,
வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதின தேடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இன்றைய இசையும் கதையும் நிகழ்ச்சியை இத்தளத்தில் வழங்க ஊக்கமளித்து சந்தர்ப்பம் அளித்த திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் பாலா திருநாவுக்கரசு ஆகிய நானும் திருமதி சரோஜா தேவி சுந்தரலிங்கம் அவர்களும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இத்தளத்தினை நடாத்த அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக் குழு ஐரோப்பா மற்றும் இத்தளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். இத்துடன் இன்றைய இசையும் கதையும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். நன்றி பாலா திருநாவுக்கரசு மாஸ்டர், நன்றி சரோசுந்தரலிங்கம் மாஸ்டர். இதுவரை ஆஸ்திரேலியாவில் அவர்களுடைய இந்த ஜூம் பேக்ட்ராப் சொல்வார்கள், பின்னணியிலே இயற்கை காட்சியுடன் அவர்கள் இந்த ஜூமிலே தோன்றி அருமையான இசையை வழங்கிய அது ஆஸ்திரேலியாவில் ஒரு மாலை பொழுது, இருவருடனும் ஒரு மாலை பொழுது என்று சொல்லத்தக்கதாக அமைந்தது. அதை பாராட்டி நாங்கள் எல்லோரும் சில வினாடிகள் கரகோஷம், கைதட்டி கரகோஷம் செய்வோம். இந்த தலைப்புக்கேற்ற எனக்கும் கதைகள் கருத்துக்கள் இருக்கின்றன. நான் அதை பின்னர் சொல்லுகின்றேன். முதலில் மற்றவர்களுக்கு இடமளிக்குதான் சரி. அந்த வகையில் ஜேம்ஸ் எல்சன் மாஸ்டர் முதலில் கையெழுத்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். அழகான ஒரு நிலை, இசையும் கதையும், அழகான பாடல், அழகான பாடல். அந்த பாடலிலே என்ன நிகழ்வென்றால், பாடல் செய்தியை தந்தது. என்னை கவர்ந்த இரு பாடல்களை குறிக்கின்றேன். இல்லறமும் துறவரமும். இதிலே எது சிறந்ததென்றால் இல்லறம்தான் சிறந்தது, துறவரம் அல்ல. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தியானம் செய்து போட்டு நான் ஆண்டவனுடன் என்று செல்வதிலும் பார்க்க எத்தனையோ பிரச்சனைகளை தாங்கி செல்லுகின்ற துறவரம் சிறந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகையினாலேதான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொன்னார்கள். அடுத்தது, முதுமை பருவத்தை பற்றி பயப்படுகிறோம். மயக்கமா கலக்கமா? அதாவது மகா அலெக்சாண்டர் 33 வயசு, புனித அந்தோனியார் 33 வயசு, இயேசு 33 வயசு. இதற்குள்ளே எத்தனையோ காரியங்களை செய்திருக்கின்றார்கள். இறைவன் எங்களுக்கு எத்தனையோ வயசை தந்தும் கூட பயம், சாக போகிறேன், சாகத்தானே வேண்டும், பிறகேன் பயப்பட வேண்டும்? சாவதற்குரிய ஆயத்தத்தை நாம் செய்து கொண்டால் அந்த பயம் நமக்கு தேவையில்லை. ஆகையினாலே இந்த பாடல் மயக்கமா கலக்கமா என்ற இந்த பாடல் தந்த கருத்து, உன்னை நீ ஆயத்தம் செய் என்பதே ஆகும். அழகான பாடல்கள். பாடுவதன் மூலம் பேசினீர்கள், பேசியதன் மூலம் நாம் புரிந்து கொண்டோம். இருவருக்கும் நிறைந்த நன்றிகள் அம்மா, ஐயா. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். அடுத்தபடியாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று திரு பாலா திருநாவுக்கரசு மாஸ்டர் அவர்களும் திருமதி சர்வோ சுந்தர் மாஸ்டர் அவர்களும்
இசையும் கதையும். எல்லோருக்கும் வணக்கம். இன்று திரு பாலா திருநாக்கரசு மாஸ்டர் அவர்களும் திருமதி சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்களும் சேர்ந்து இசையும் கதையுமே வழங்கியிருந்தார்கள். அருமையாக இருந்தது. மிகவும் பாட்டுகளும் அதன் வர்ணனையும் மிகவும் திறமையாக இருந்தது. இதை பற்றி ஒவ்வொன்றையும் கூறிக்கொண்டிருந்தால் எங்களுடைய அரமணத்தியாலும் காணாது. மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பஞ்சாச்சரம் மாஸ்டர். கனடாலேருந்து தனலட்சுமி அம்மா கையெழுத்திருந்தா போல பேச போறீங்களா? தனலட்சுமி இந்த பாட்டு என் மனதை கவர்ந்து கொண்டது, என் உள்ளங்கள் எல்லாம் இழுத்து போனது. எனக்கு பாட்டு என்றால் மிக நன்றாக பிடிக்கும். நானும் ஒரு பாட்டு பாடலாமோ? 3 நிமிஷம் பாட்டுண்டா சரி. சரியா, தேங்க்யூ. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருக்கும் வார்த்தைகள் இல்லை, காரணமே தோழி. இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, மனம் முடித்தவர் போல் அருகினிலோர் வடிவு கண்டேன் தோழி. மங்கையன் கையில் குங்குமம் தந்தார், மாலையிட்டான் தோழி. வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி, அவர் மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி, மறந்து விட்டார் தோழி. கனவில் வந்தவர் யார் என கேட்டேன், கணவர் என்றார் தோழி, கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி. இளமையெல்லாம் வரும் கனவு மயம் இதில் மறைந்தது சில காலம், தெளிவு அறியாமல் முடிவும் தெரியாமல் மயங்குவது எதிர்காலம், மயங்குவது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதிலிருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணமே தோழி. நன்றி, வணக்கம். சந்தபன் தந்ததுக்கு நன்றி தனலட்சுமி மாஸ்டர். அடுத்ததாக குமாரசாமி பிள்ளை மாஸ்டர். அனைவருக்கும் இந்த வணக்கம். இன்று சரோ மாஸ்டரும் திருநாக்கரசு மாஸ்டரும் இணைந்து உத்வேகம் ஊட்டும் உற்சாகமாட்டும் பாடல்களை எங்களுடன் கலந்து கொண்டவர்கள். அது எல்லாமே உற்சாகம் தெரிந்தெடுத்து நன்றாக செய்திருக்கிறார்கள். அதற்கு முதலில் பாராட்டை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா பாடல்களுமே நல்லது. குறிப்பாக நான் மயக்கமா தயக்கமா என்ற பாடலை தான் பரம்பரை கேட்பதுண்டு. என்றால் இந்த பாட்டு தான் ஒரு மன சோர்வுற்ற பொழுது உற்சாகத்தை ஊட்டத்தக்க பாடல். ஒவ்வொரு வரிகளும் நல்ல அற்புதமான கருத்துக்களை கொண்டிருந்தது. என்றால் அதுல உளவியல் முழுக்க அது இருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். அற்புதமான பாடல். இந்த பாடல் பலரை வாழ்க்கையிலிருந்து பல சிக்கல்களிலிருந்து காப்பாற்றி இருக்கின்றது. குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும், கவிஞர் வாலி அவர்கள் திரையுலகத்துக்கு மீண்டும் எங்களுக்கு தந்ததுக்கான இந்த பாடல் தான். என்று அவர் வாழ்க்கையிலே அடிமட்டத்தில் இருந்து வெறுத்துடைய நேரத்திலே இந்த பாடலை சென்னையை விட்டு போக வழிபடும் பொழுது இந்த பாடலை கேட்டார். இந்த பாடலின் பின்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றியது என்று நான் அறிந்தேன். ஆகையினால இசை என்பது எல்லோருக்கும் யாரென்றாலும் வெறுக்க மாட்டார்கள். எந்த நேரத்திலும் துன்பம் இருக்கும் பொழுது நாங்கள் இசையை கேட்போம். திருநாக்கரசன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இணைந்திருக்கின்றார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டும். சர்வ மாஸ்டருக்கும் எனது நன்றியும் பாராட்ட தெரிவிக்கின்றேன். வாழ்க்கை வளர்த்து நன்றி, வணக்கம். நன்றி குமாரசாமி பிள்ளை மாஸ்டர். அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று திருநாவுக்கரசும் சரோஜினி அம்மாவும் நல்லொரு ப்ரோக்ராமை தந்தார்கள். ஒவ்வொரு பாட்டுகளும் ஒவ்வொரு நிலையில, ஒரு சின்ன பிள்ளையில இருந்து ஒரு நிலையாக பாடியதை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது.
நாங்கள் திருநாவுக்கரசு கனகாலம் வரவில்லை, ஆனால் இப்போ வந்த சந்தோஷம். சரோஜினி அம்மா நல்லொரு அதுக்கு பாடலுக்கு ஏற்றபடி நல்ல வடிவாக ஒவ்வொரு பாட்டுகளையும் விளங்கப்படுத்தி அதன்படி சொன்னதும் மிகவும் நல்லாக இருந்தது. அதுல எனக்கு பிடிச்ச பாடல் என்றால் மயக்கமா தயக்கமா என்ற பாட்டு தான். அது ஒரு நிலையான பாட்டு, அது நல்லாக இருந்தது. மீண்டும் இன்னொரு முறை வந்து எங்களுக்கு பாடுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. அடுத்ததாக துகேந்திரா தர்மகுமார் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்று சரோஜினி அம்மையாரும் திருநாவுக்கரசு மாஸ்டரும் மிகவும் அழகாக இந்த இசையும் கதையையும் கொண்டு போனீர்கள். எனக்கு இந்த முந்தி ரேடியோவில் இந்த இசையும் கதையும் கேட்பது வழக்கம். சிறுமியாக இருக்கும் போது அப்போது கேட்ட போதே இருந்தது. நீங்கள் சொன்னது, நீங்கள் அம்பாலை வணங்கி பிறகு பச்சை கிளிக்கொரு பச்சை கிளிக்கொரு பூந்தொட்டிலை கட்டி வைத்தேன் என்ற பாடலையும் பாடினீர்கள். அது சிறு வயதில் கேட்டதுதான். அதுக்கு பிறகு அந்த பாட்டை நான் இன்றுதான் கேட்டேன், கனகாலத்துக்கு பிறகு அதோ அந்த பறவை. அது நாங்கள் பள்ளி பருவத்திலிருந்து பிறகு யூனிவர்சிட்டிக்கு போய்க்கெல்லாம் இந்த பாட்டுகள் பாடி இருக்கிறோம். மற்றது காதலின் பொன் வீதியில், அதுவும் கனகாலத்துக்கு பிறகு இன்று கேட்டிருக்கிறேன். நல்லதொரு குடும்பம், அது இந்த நல்லதொரு குடும்பம், மயக்கமா தயக்கமா என்ற பாடல்கள் எல்லாம் நாங்கள் சிறுவயதுன்னா பள்ளி பருவத்தில் பாடிய பாடல்கள் தான். அதை திரும்பவும் கேட்கும் போது மிகவும் நன்றாக இருந்தது. மிக்க நன்றி. நீ மீண்டும் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு இசையும் கதையும் தருவீர்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி சுகேந்திரா மாஸ்டர். அடுத்ததாக கலா மகாலிங்கம் மாஸ்டர் கனடாவிலிருந்து. அருமையான பாட்டு தந்த இந்த தளத்துக்கு முதலாவது எல்லாருக்கும் நன்றி சொல்லுகின்றேன். இன்று பாடிய பாட்டுக்கள் மிகவும் பிடித்தவாறு. நாங்கள் சின்ன பிள்ளையில இசையும் கதையும் வேண்டா ஓடி போய் முன்னுக்கு ரேடியோ முன்னால இருக்கிறது தான் எங்களோட வேலை. அதே போலதான் இன்றைக்கும் வந்து இசையை உடனே வந்திருந்துட்டோம். நன்றாக இருந்ததம்மா. எல்லாம் நல்லாகவும் ஒவ்வொரு கருத்துக்களும் சும்மாவே கருத்து விளங்கி கொண்டு போறது போல உங்களோட பாட்டின் மூலமே கருத்தெல்லாம் முனை கொண்டு வந்ததம்மா. தேங்க்ஸ் ரெண்டு பேருக்கும், மாஸ்டருக்கும் நன்றி அம்மா. சுந்தர்லிங்கம் அம்மா. ஓகே, தேங்க்ஸ். ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, ஒரே கருத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் புதிதாக சொன்னால் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததாக கௌரி சங்கரன் மாஸ்டர், திருமதி சக்தி. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். சாரி. என்று திருநாவுக்கரசு மாஸ்டர் அழகான பழைய பாடல்களை தெரிவு செய்து தனது இனிமையான குரலால் மிகவும் அருமையாக பாடியிருந்தார். அதற்கேற்ற கருத்துக்களை சரோ சுந்தர்லிங்க மாஸ்டர் அழகாக எங்களுக்கு எடுத்து கூறினார். மிகவும் அருமையான நிகழ்ச்சி. எனது அருமையான பாராட்டுக்கள் இதுவரைக்கும். நன்றி. நன்றி ராகத்தி மாஸ்டர். அடுத்ததாக இருந்தது சிஸ்கந்தராஜா மாஸ்டர். எனக்கு முதல் இந்த 2 பேர் கையெழுத்திருக்கிற வரதா மாஸ்டரும் ராஜம் சிதம் கன நேரமா கையெழுத்தி கொண்டிருக்கிறேன். வரதா ஷான் மாஸ்டர், நீங்கள் முதல்ல பேசுங்க. வணக்கம். இன்று அருமையான பாடலை கேட்டேன். அவருடைய குரல் அது விளக்க முடியாத ஒரு குரலாக இந்த சமயத்திலே இந்த வயதிலே இருக்கிறது என்றால் அது சரஸ்வதியின் கடாட்சம். இந்த இசையும் கதையின் நிகழ்ச்சியை கேட்டபோது என்னுடைய தொகுப்பு முதலும் முடிவு என்று 13ஆம் தேதி நான் சொன்னதை இவர்கள் கேட்டுவிட்டு இசையும் கதையுமாக கொண்டு வந்து விட்டார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. மிக்க மிக்க நன்றி. நன்றாக ரசித்தேன். நன்றி. நன்றி அம்மா.
நன்றி வரதா மாஸ்டர். அடுத்ததா ராஜேஷ் சிட்டம் மாஸ்டர், நீங்கள் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய ப்ரோக்ராம் என்னை எல்லா வேறொரு உலகத்துக்கு கொண்டு போய்விட்டது. சின்ன வயதிலேயே வளர்ந்து வந்து கேட்ட பாடல்களும் அதுக்கேற்றபடி சரவம்மாண்ட நல்ல கருத்துகளையும் கேட்டு மிகவும் ஆனந்தப்பட்டேன். மிக மிக அருமையான ப்ரோக்ராம். இது மாதிரி இன்னும் வந்து எங்களுக்கு இப்படி தாருங்கோ. எங்களை இந்த போரிங் சிச்சுவேஷன் அந்த இந்த சூழ்நிலைகள் எல்லாத்திலும் இருந்து எங்களை எடுத்துக்கொண்டு வேற உலகத்துல விட்டீங்கள். இப்ப அப்படித்தான் என்ன கொண்டு கொண்டீங்கள். மிக நல்லாக என்ஜாய் பண்ணேன். மிக அருமையான ப்ரோக்ராம். திருநாகர்ஸ் ஐயா அரை மடத்தியாலம் நான் ஸ்டாப்பா பாடினார். அது உண்மையில கிரெடிட்டபிள். மிகவும் நல்லா இருந்தது. அதுக்கு ஏற்றபடி சரோ அம்மாவும் நல்ல வடிவாக நல்ல தமிழ்ல நல்ல ஸ்மார்ட்டா இருந்து வடிவா எல்லாம் கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் தண்டா நல்லாக என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி ராஜேஷ் அம்மா. நன்றி ராஜேஷ் மாஸ்டர். அடுத்ததாக யாரும் தெரியவில்லை. தமயந்தி சிங்காரவேலு அல்லது அருந்ததி மாஸ்டர்? ஓகே, அருந்ததி மாஸ்டர். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி இருவருக்கும், திருநாவுக்கரசு மாஸ்டருக்கும் சரோஜினி சுந்தரலிங்கம் மாஸ்டருக்கும் மிக்க மிக்க நன்றி. ஏனெனில் இசையால் மயங்காதவர் ஒருவரும் இல்லை. எவ்வளவுதான் துக்கமாக இருந்தாலும் ஒரு பாட்டை கேட்டவுடன் எல்லோரும் அந்த புத்துணர்ச்சி ஆவார்கள். அதை இன்று திருநாவுக்கரசு மாஸ்டர் மிகவும் அருமையாக பாடிக்கொண்டிருந்தார். அதற்கு மெருகூட்டும் விதமாக சரோஜினி அம்மா மிகவும் அருமையான விளக்கங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு வயசுகள் போக போக நாங்கள் எவ்வளவுக்கு பாடுறோமோ உங்களோட வோக்கல் கோட் எல்லாம் நல்லா வந்து பேச்சு திறமையும் நல்லா இருக்கும். மற்றது நாங்கள் ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏனென்றா பாட்டை நாங்கள் என்ன வேலை செய்யணும், ஒரு பாட்டை முணுமுணுத்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு வேலைன்ற களைப்பும் தெரியாது. அதுவும் ஒரு தியானம் தான். அருமையாக நீங்கள் பாடும்போது சில பேர் தியானம் செய்யக்கூடியதாகவும் இருந்திருக்கும். அருமையான நிகழ்ச்சி. மீண்டும் 2 பேரையும் வந்து எங்களுக்கு இந்த தளத்தில் ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ 2 மாதத்துக்கு ஒருக்காவோ செய்தால் நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அருந்ததி மாஸ்டர். நன்றி நன்றி. அடுத்ததாக தமயந்தி சிங்காரவேலு மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்று இசையின் கதை நிகழ்ச்சியில சரோஜினி மாஸ்டர் மனிதர்களின் எல்லா பருவத்திலும் வார அந்த பாடல்களை எல்லாம் வடிவாக விளக்கமாக கருத்து சொல்லி அதற்கேற்ற மாதிரி திருநாவுக்கரசு மாஸ்டரும் மிகவும் அழகாக ஒவ்வொரு பாடலையும் பாடிக்கொண்டு போக நல்ல அருமையாக இருந்தது கேட்டுக்கொண்டிருக்க. இன்னமும் வந்து நீங்கள் இடைக்கிட இப்படி பாடிய சந்தோஷப்படுத்தினால் நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக சாதா மனோகர். சதா மாஸ்டர் உங்களைத்தான் சொல்றேன், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான நிகழ்ச்சி. ஆனா நான் ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். சரோஜினி மாஸ்டருக்கு நெகட்டிவாக சொல்றதுக்காக இல்லை, இன்றைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போன மாதிரி தான் இருந்தது. காரணம் நேரம் கெதியா முடிக்க வேணுமெண்டா அந்தரப்பட்ட மாதிரி இருந்தது. ஏனண்டா நான் பாடுற ஆளுக்கு பிரேக்கை குறைக்கிறீங்கன்ற மாதிரியும் வந்தது. பார்த்தேன் திடீரென்று முடிஞ்சுது, என்ன போகுதுன்னு பார்க்க அது நிகழ்ச்சியே முடிஞ்சு விட்டது. முதல் கொஞ்சம் போஸ் கொடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் போயிருக்கும். ஆனா பாடுற ஆளுக்கு அந்த உடனே அடுத்த பாட்டு பாடுற கஷ்டம் என்ன அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. ஜெனரலாக மற்றும்படி அருமையாக இருந்தது. அருமை. நன்றி, மிக்க நன்றி. நன்றி. கமலஹாசினி மாஸ்டரும் சிவாமோகன் மாஸ்டரும் கையெழுத்திருக்கிறார்கள். மாஸ்டர், நீங்கள் விட போறீங்களா இல்ல? ஓகே, அவையில் 2 நேரம் விடுங்க, பரவாயில்ல. ஓகே, கமலஹாசினி மாஸ்டர் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நல்ல அருமையான சங்கீதம் கேட்டேன். எல்லாம் விளக்கத்தோடு சரோஜினி தேவி அம்மா
எல்லாம் விளங்கப்படுத்த இவர் அதுக்கேற்ற விதமா நல்ல அழகா பாடினார். இவற்ற பாட்டு இப்போ நன்றாகத்தான் இருக்கிறது. நாள் வராமல் இப்ப வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இன்னும் ஒழுங்கா வந்தீங்கன்னா எங்களுக்கு உங்களோட பாட்டு நல்லா கேட்கலாம் என்று கேட்டுக்கொள்றேன். நன்றி. நன்றி. சிவாமோகன் மாஸ்டர், நீங்கள் பேசுங்க. அன்மியூட் பண்ணணும். அன்மியூட் பண்ணப்படவில்லை. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். 2 இசை மேதைகள் அழகாக தமிழும் இசையும் கலந்து அழகாக இருந்தது. மிகவும் மிகவும் எடுப்பாகவும் இருந்தது. நீங்கள் அந்த தமிழ் சேவைக்கு அழைத்து சென்றிருக்கிறீர்கள். இலங்கை வானொலி தமிழ் சேவைக்கு அனைவரையும் அழைத்து சென்றிருக்கிறீர்கள். நல்லொரு பொழுதுபோக்காகவும், உண்மையாகவே அருந்ததி அம்மா சொன்ன மாதிரி அரை மணி தியாலம் இசை தியானத்துக்கு பின் அடுத்த அரை மணி தியாலமும் ஒரு இசை தியானம் தான் என்று நடைபெற்றிருக்கின்றது. அவர் திருநாவுக்கரசு ஐயா அவர் மிகவும் அழகாக பாடக்கூடிய ஒருவர். இதுக்கு முதல்ல நிறைய விடயங்களை இந்த தளத்துல பாடி இருக்கிறார். தொடர்ச்சியாக உங்களுடைய சேவைகள் அம்மா ஐயா இருவரும் இந்த தளத்துல நீங்கள் தர வேண்டும். மிகவும் சிரமத்துக்கு மத்தியில நீங்க நிறைவாக இந்த விடயத்தை செய்ததுக்கு உங்கள் இருவருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி சிவா அம்மையார் அவர்களே. நான் முயற்சிக்கின்றேன். நன்றி. நன்றி. என்னுடைய டேர்னை நான் எடுத்துக்கொள்ளவா சிசங்கம்மா? எனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. எனக்கு இல்ல, நான் சொல்ற 2 கதையில சொல்லிவிட்டேன். ஜெகநாதன் மாஸ்டர், ஜெகநாதன் 2 பேர் இருக்கிற மறந்துறாங்க. சிங்கனும் சூரியகலாவும் சிட்னில இருந்து முதல் தரம் வந்திருக்கேன். அவருக்கு இடம் கொடுங்க. ஓகே ஓகே. அப்ப அவர்கள் பேசட்டும். நீங்க பேசுங்க. வணக்கம். இங்கு ஒரு அழகான காலை பொழுதிலே அம்மா சர்வசுந்தரலிங்கமும் ஐயா திருநாவுக்கரசு அவர்களும் எங்களை மிகவும் இனிமையான தமிழ் விளக்கத்தினாலும் அதற்கு ஏற்ற வாழ்க்கையில் பொருந்தும் மிக அழகிய பாடல்கள் இவை நமது இளமை காலத்தில் மனதில் நிறைந்தவை. இவற்றை கேட்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். இவற்றை கேட்கும் பொழுது நாம் பாடலை மட்டும் கேட்கவில்லை, நமது நினைவு அலைகள் எங்கெங்கோ சென்று நமது நண்பர்களையும் பழைய காலங்களையும் நினைவுக்கு அழைத்து வருகின்றன. மிகவும் அழகாக இருந்தது. அம்மா வழக்கம்போல் அவர்களுடைய திறமையான இன்ட்ரோடக்ஷன் என்று சொல்வோமே, அறிமுகப்படுத்துதல், ஒவ்வொரு பாடலையும் அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு ஏற்ப வழக்கம்போல் நமது திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் உடல்நிலை காரணமாக இத்தனை நாள் வராமல் இருந்தாலும் மிகவும் அழகாக பாடி எங்களை மகிழ்வித்தார்கள். நன்றி, வணக்கம் ஐயா. இந்த வாய்ப்புக்கும் பேச அளித்த வாய்ப்புக்கும் நன்றி. நான் சிட்னியில் இருக்கின்றேன். நாங்கள் இருவரும் சிட்னியில் செட்டில்டாக இருக்கின்றோம். மீண்டும் வருவோம் உங்களை சந்திப்பதற்கு. ஐயா திருநாவுக்கரசும் அம்மா சுந்தரலிங்கம் அவர்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. இந்த கதையோட இந்த கதை வாலி தான் அவர் சந்தர்ப்பம் கிடைக்கல என்று சென்னையை விட்டு போய்களே இந்த பாட்டு கேட்டது. அப்ப அதுல கருத்து என்னன்னு யோசிச்சேன் நான். அப்ப சந்தர்ப்பம் உங்களை தேடி வர்றது இல்லை, நீங்க தான் தேடி கிடைக்கவில்லை. அதனால ஏதோ தற்செயலா அந்த பாட்டு கேட்டது. அப்ப இந்த இதுல ஒரு தற்செயல்ன்றது ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டர். சில பேர் சொல்வார் அதெல்லாம் எழுதி வச்சதான் சொல்லி, அந்த நேரத்தில் அந்த பாட்டுக்கு ஒன்று எழுதி வச்சிருக்கிறதா? அது என்னுடைய கேள்வி. மற்றது கதை 1000ல் ஒருவன் அந்த பாட்டு சரியா சொன்னது தெரிய இல்லை. அதாவது அந்த பாட்டை கண்ணதாசன் இயற்றிய அந்த பாடல் எல்லாம் எழுதினது அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவருக்கு அது திருப்தி இல்லாமல் இருந்ததா இந்த பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த பாட்டு அந்த நடித்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். அவர் அந்த காட்சியும் அப்படித்தான், அடிமைகள் எல்லாம் இந்த கப்பலில் போய்கொண்டு பாடுகிறார்கள். அப்போ அதை திருத்தி எழுத வேண்டி இருந்தது. ஆனால் அது மேபி இன்கரெக்ட். ஆனால் இது ஐ எம் ஷுவர் இது கரெக்ட்.
அந்த படம் தான் இரட்டையரலாய் விளங்கின விஸ்வநாத ராமூர்த்தி கடைசியா சேர்ந்து அமைத்த இசை. அப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஐ நாட் கோயிங் டு மேக் எ ஜட்ஜ்மெண்ட். ஆனா அதுக்கு பிறகு அவர்கள் ரெண்டாக சேர்ந்து பலகாலம் ஒன்றாக இசையமைத்து புகழ் பெற்று அந்த படத்துக்கு பிறகு ஏதோ காரணத்துக்காக பிரிந்து விட்டார்கள். மேபி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். முதலாவது பாட்டில் இருந்த கருத்து, எந்த குழந்தையும் பிறக்கும் போது மண்ணில் பிறக்கும் போது நல்ல அமைந்தது என்று சொல்லிக்கல. இன்றைய காலையிலேயும் அதை பற்றி சொல்லியிருந்தார்கள் பேச்சில். ஜெனட்டிக் 50%, மிச்சது என்விரான்மெண்டல் 40 என்று சொல்லி, இது பலகாலமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு விவாதம். ஜெனட்டிக்கா நேச்சரா நேச்சரான்னு 50-50 என்று தான் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் பாட்டுக்கு பொருத்தமாக அண்ணில் பிறக்கல என்று சொல்லிக்கல 100% என்று சொல்றதா ஏறோனோ. அப்ப இந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்க வேண்டும். அதாவது இட் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் பிட்வீன் போத் என்றாலும் அதை நான் குறிப்பிட விரும்பினேன். அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. இப்பொழுது ஸ்ரீஸ்கந்தன் மாஸ்டர் நீங்கள் கருத்தையும் கூறி அறிவித்தலையும் சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான நிகழ்ச்சி. அதாவது ஒரு தீமிலை எடுத்து அப்படியே அந்த தீமை கொண்டு போன மாதிரி வழிவாக வழி நடத்தி இருந்தார்கள். நான் ஈக்குவலுக்கும் 50-50 கொடுப்பேன். ஏன்னா சரோஜதேவி மாஸ்டர் இல்லாம இவர் அந்த பாட்டுக்களை மெருகூட்ட முடியாது. என்னுடைய 2 பேரும் ஈக்குவலாகவே செய்தார்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களுக்கு இன்னொரு முறையும் பாடத் தருவேன். ஒரு தீமை வச்சு செய்யணும். அதே போல கன தீம்ஸ் இருக்கு, அந்நிய பெற்றிய பாட்டுகள் இருக்கு, அருமையான பாட்டுகள், நல்ல மியூசிக்கோட. ஸோ அதே போல வேற வேற விஷயங்களும் அப்படி கன பாட்டுகள் இப்போ வந்துட்டுது. அதில் எடுத்து ஈவன் லேட்டஸ்ட், நீங்க பழைய பாட்டுகள் தான் பாடி இருக்கிறீங்க. லேட்டஸ்ட் பாட்டுகளோட கிட்ட வந்த பாட்டுகள் எல்லாம் நல்லா இருந்திருக்கு. நிறைய நீங்க எடுக்கலாம். அதில் என்னன்னா ஒரு மிக்ஸா இருக்கு. நான் எல்லா பழைய பாட்டுகளையும் கிட்டடியில வந்த பாட்டுகள் இசைக்காக நான் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். என்றபடியா நீங்க அதுகளையும் எடுக்கலாம். எடுத்த பல வரவேற்பு கூட இருக்கும் என்று யோசிக்கிறேன். மற்றது கருத்துக்கள் சொன்னது மிகவும் நன்றாக இருந்தது. இது ஒரு பாட்டு கண்டு இதுக்கு ஒரு மக்கள் கூட்டம் இருப்பதாக என்று நான் அறிந்து கொண்டேன். இன்று முதல் முறையாக நான் மிஸ்டர் சிங்கன் அண்ட் சூரியகலா, மிஸ்ஸஸ் சூரியகலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கண்டு நான் நல்லா பேசக்கூடிய ஒரு மாதிரி இருக்கு, இல்லாட்டி பாடக்கூடிய ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வேணுமெண்டா என்னை தொடர்பு கொண்டு எங்களோட நம்பர் எல்லாம் இருக்கு சாட் பாக்ஸ்ல. நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து பாடுறதுக்கு இடம் தருவேன், இல்லாட்டி பேசக்கூடிய ஆளுன்னா பேசுறதுக்கு இடம் தருவேன். அதில் என்ன தோன்றியது என்றால், இந்த தளத்தில் உள்ளவர்களுக்கு பேச்சிலும் பார்க்க பாடல்கள் தான் கூட பிடிக்கும். எனவே திருநாவுக்கரசு மாஸ்டருக்கு கூடிய சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அவர் எந்த அளவு கூடிய பாடல்களை பாட வேண்டும் என்பதுதான் எனது நோக்கமாக இருந்தது. எனவே நான் அவருக்கு கூறினேன், நான் உங்களுக்கு நீங்கள் 6 பாடல்கள் பாடணும். அப்ப பயப்பட்டார், ஐயோ நேரம் போகின்றது என்று. நான் சொன்னேன், இல்லை, நான் சுருக்கமாகத்தான் கதைப்பேன். என்னுடைய கதையில் அவ்வளவு விசேஷமாக விரும்புவர்கள் இருக்க மாட்டார்கள், ஆனால் உங்கள் பாடல்களை நன்றாக ரசிப்பார்கள் என்று கூறி நான் தான் இந்த திட்டத்தை கையளித்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து விட்டேனோ தெரியவில்லை. சதா மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் சுருக்கமாக கதைத்ததால் அடுத்தடுத்து அவர் குறைந்த இடைவெளியிலேயே பாட வேண்டிய நிலை வந்து விட்டது. திருநாவுக்கரசு மாஸ்டரிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் எல்லோரும் உங்கள் பாடல்களை நன்றாக ரசித்தார்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். மிகவும் அருமையாக பாடினீர்கள் ஐயா. இடையிடையே உங்களுக்கு அந்த அந்த இன்டர்நெட் பிரச்சனையாலதான் கொஞ்சம் தடங்கல்கள் இடைப்பட்டு வந்தது என்று நினைக்கின்றேன். எனவே சதா மாஸ்டர் கூறியது மிக்க சரி என்று நான் கூற விரும்புகின்றேன். அடுத்ததாக இன்று நீங்கள் வேற மட்டும் சொல்ல போறீங்களா? நான் கூற விரும்புவது என்னவென்றால், சரோ மாஸ்டரின் கருத்து மிக்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அவர் எனக்கு எவ்வளவோ ஆக்கப்பூர்வமான உற்சாகத்தை அளித்து வந்தார். இந்த பாடல்கள் நிகழ்ச்சிகளை ஒழுங்கா பாடல் தெரிவு செய்வதிலும் அவர் எனக்கு உதவி செய்திருக்கின்றார். அவருக்கு மிக்க நன்றியை கூறிக்கொண்டு, முக்கியமாக சதா மாஸ்டர் சொன்ன கருத்து நான் வரவேற்கின்றேன். ஏனென்றால் ஒரு நேரங்கள்
நேரம் காரணமாக நான் சில இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா போனதுன்றது எனக்கு விளங்கிச்சுது. கொஞ்சம் பிரேக் இருந்தா நல்லா இருக்கும். மற்றது நேரம் போதாமை என்றது ஒரு மிக பிரச்சனையா இருக்கின்றது. எனக்கு 4 பாட்டு தான் பாட சொல்லி முதல் சொல்லியிருந்தார் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்கள். நாங்கள் அதுல காணாது சொல்லி திரு சரோஜ் சுந்தர்லிங்கம் அவர்களும் எனக்கு உற்சாகம் பண்ணி அதை நான் ஏற்றுக்கொண்டேன். இயலுமான அளவு நாங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் நன்றி. நன்றி டாக்டர் சிவசந்திரிகா மாஸ்டர், நீங்களும் கையொத்திருக்கிறீர்கள். நேரமும் 9:30 ஆகி கொண்டிருக்கின்றது. எனிவே கண்டினியூ, நீங்க பேசுங்க. வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏதாவது சொல்லாம போக முடியாம இருக்குது, அதால நானும் வந்தேன். இந்த பாடல் அருமையை கருதில் கொண்டு எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா என்று இந்த உங்கள் பாட்டை ரசித்தேன் என்பதற்காக பாடிவிட்டு நன்றி பாராட்டி விட வருகிறேன். நன்றி. நன்றி. நீங்க சொல்ல போறீங்களோட மன்னிக்க வேண்டும். சுருக்கமாக சொல்லுகின்றேன். நான் சொல்ல வந்த ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், திரு சத்யசிங்கன் அவர்களும் திருமதி சூரியகலா சத்யசிங்கன் அவர்களும் எமது மூத்தோர் சங்கங்களில் அங்கத்துவர்களாக நீண்ட காலம் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் பேச்சு திறமையும் பாடல் திறமையும் உள்ளவர்கள். எனவே எமது தளத்தில் அவர்கள் இணைந்துள்ளது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர்கள் இத்தளத்திலே முதலில் கதம்ப நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பின்பு மற்ற நிகழ்ச்சிகளும் பங்கு பெற்றலாம் என்ற ஒரு ஆலோசனையை வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர். lastminute.com என்று ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த மாதிரி வசந்தராஜ் மாஸ்டரும் லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கிறார். சுருக்கமாக சொல்லுங்க ஒரு கருத்து. வணக்கம் நடராஜா மாஸ்டர் அவர்களே, நல்ல ஒரு தலையங்கம் ஒன்று கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் கதைக்கிற பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் இந்த தேடுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தேடுதலை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுல முக்கியமாக என்ன சொன்னா, தேடல் என்பது உள்ளவர வாழ்வில் ருசி இருக்கும், தேடல் உள்ள உயிர்களுக்கு வாழ்வில் தினமும் பசி இருக்கும் என்று ஒரு கவி ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது முக்கியமா தேடல் எங்களுடைய தேடல் கட்டாயம் இருக்க வேணும். தேடல் இல்லாவிட்டா வாழ்க்கையை முடிந்து விட்டது என்றுதான் அர்த்தம். அந்த தேடல் நல்லதை நோக்கி கட்டாயம் இருந்தால் தான் வாழ்க்கை இனிக்கும் என்றதிலே நான் கூறிக்கொண்டு, அதே நேரத்தில் அதில் இயேசு பெருமானும் அழகாக சொல்லி இருக்கிறார். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அது தேடுதல் இல்லாட்டா இறைவனே கொடுக்க மாட்டான். என்னதான் இருந்தாலும் அதுக்கு அவர் சில உவமையிலும் சொல்லி இருக்கின்றார். அந்த கருத்தையும் சொல்லிக்கொண்டு, நீங்கள் lastminute.com என்று சொன்ன மட்டும் நான் கூடுதலாக கதைக்க விரும்பவில்லை. என்னது நான் கடைசி நேரத்தில் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. சந்தோஷம். மிகவும் அதிகாலையில் எங்களுடைய சிட்னி நேரத்திலே இது இப்படிப்பட்ட இனிமைகளை கேட்கின்ற பொழுது வாழ்க்கை என்பது ஒரு இனிமையாக உற்சாகமாக இருக்கிறதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். இந்த தளத்துக்கு நன்றி சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய பேச்சு எப்பண்டு நாங்கள் ஆவலோடு இருக்கோம். இருக்கட்டும். அதிகமாக சிறுஸ்கந்தராஜா அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் கேட்டதன்படி நான் அதிகமாக மார்ச்சில் தான் கொடுக்கலாம் போல இருக்கின்றது. இரண்டு சொன்னால் வருகின்ற கிழமை நாங்கள் ஒரு 20-25 பேர் நாங்கள் நேபாள் இந்தியாவுக்கு செல்லுகின்றோம். ஒரு உல்லாசமாக ஆனால் மட்டிலே சில கோயில்கள் இதெல்லாம் சந்தித்து என்னை பொறுத்தவரை